வணக்கம் மாணவர்களே, நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் உள்ள அத்தியாயத்தில் 2.1ல் 8வது கணக்கு பார்க்குறோம். 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி டி என்க. டி = 32x + 60y எனில் x மற்றும் yயின் முழுக்களை காண்க. இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கூட இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 32 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மீ போ வா கண்டுபிடிக்கிறோம். நம்ம எதை உபயோகப்படுத்திட்டு யூக்ளிடின் வகுத்தல் தேற்றத்தை படி எழுதிக்கோங்க. யூக்ளின் வகுத்தல் தேற்றப்படி A = PQ + R. R எப்படி இருக்குது? 0க்கும் Bக்கும் நடுவில் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? A என்னது? 60. A என்னது? 60. B 32. 60 ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். 32 60ல் எத்தனை? இது ஒரு தடவை தான் இருக்கும். ஆனால் மிச்சம் எவ்வளவு? 28. இப்போ இதுக்கு நம்பர் கொடுக்குறோம். ஏன் நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்க. இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. D = 32 + 60y. அதுக்காக இப்போ எழுதுகிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? சமன்பாட்டுக்கு எண்ணு கொடுத்துறோம். அடுத்து என்ன செய்கிறோம்? 32. 28ல் எத்தனை தடவை இருக்கும்? ஒரு தடவை தான் இருக்கும். மிச்சம் எத்தனை? 4. இது 2வது சமன்பாடு. ஓகே. அடுத்து 3வது 28. இங்கே 4 எத்தனை தடவை இருக்கும்? 7 தடவை இருக்கும். ப்ளஸ் 0. அப்படின்னா இந்த 4 தான் மீ போ வ மீப்பெரு பொது வகுத்தின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இது எத்தனாவது சமன்பாடு? 3வது சமன்பாடு எடுத்துக்கலாமா? சரி, எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? மீ பெரு பொது வகுத்தி டி என்கன்னு இருக்குது. இப்போ மீ போ வா என்னது? 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஆனால் கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க? டி தான் அது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுதான் என்ன கொடுத்துட்டாங்க? டி. டி தான் மீ பொரு வகுத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது டி. டிங்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? சமன்பாடு என்ன இருக்குது? 32x + 60y இருக்குது. அப்போனா ஃபஸ்ட்டு அந்த டிங்கிற இடத்துல என்ன எழுதுகிறோம்? 4 = 32x + 60y எழுதலாமா? டிங்கிற இடத்துல நான் 4 போட்டிருக்கேன். வேறு ஒன்றுமே நான் எழுதலை. ஓகேவா? சரி, இப்போ இந்த கணக்கில் நம்ம கொஞ்சம் இப்போ இதுதான் பொது வகுத்தி 4ங்கிறது நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம். சரியா? இந்த 4 இந்த சமன்பாட்டில் எதில் மீதியில் 4 வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். எதில் வருது? அந்த இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 2ஐ எடுத்துக்கொள்க. ரெண்டில் என்ன இருக்குது? 32 = 28 × 1 = 4 இருக்கா? இந்த 4 வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். +4ன்னு இருக்குது. ஆனால் நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா என்ன வருது நம்மளுக்கு? 28. இங்கே என்ன இருக்குது? 4. நம்ம கணக்குப்படி என்னது? இது 4ன்னு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்டோம். 4ங்கிறது நம்ம கணக்கில் பதிவிட்டு 4 தான் இங்கே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் நம்ம எடுத்துக்கிறது என்னது? 2வது சமன்பாட்டை எடுத்துக்கிறோம். அந்த 2வது சமன்பாடு என்னது? 32 = 28 × 1 + 4 அப்படின்னு இருக்குது. ஓகே. இப்போ 4 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம். இந்த 28 அந்த பக்கம் கொண்டு வரும்போது என்னதான் ஆயிரும்? 32 - 28 வருமா வராதா? கண்டிப்பாக வரும். வரும் இல்லையா? அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். செய்ய போகும்போது என்ன வரும்? 4 அந்த பக்கம் வச்சுக்கோ. = 32 - 28. புரிஞ்சிருச்சாம்மா? இப்போ இந்த 32 எதுவும் பண்ணாது. அப்படி வச்சு, ஏன்னா 32x தான் இருக்குது. ஓகேவா? 32x இருக்கிறதுனால இந்த 32 அப்படி இங்கே வச்சுக்குவோம். 28 நம்ம எப்படி எழுதலாம்? 60 - 32 எழுதலாமா? எழுதலாம். அடுத்து என்ன செய்யணும்? இந்த மைனஸால் உள்ள ப்ராக்கெட் எல்லாமே பெருக்கிறோம். பெருக்கும்போது என்னது? 32 - 60 - +32. 32 எத்தனை இருக்குது? 2 32 இருக்குது. அப்படின்னா என்னது? 32
இன்ட்டு 2 மைனஸ் 60. புரியுதா? சரி, ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது, நம்ம 4வது சமன்பாடு வந்து என்ன 4 ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்கோம், 32x ப்ளஸ் 60 ஒய்ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை வந்து ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறோம், சமப்படுத்துகிறோம்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சமப்படுத்தும் போது என்ன வரும், ஒப்பிடுறோம். சமப்படுத்தணும்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒப்பிடலாம். இதோட எதை ஒப்பிடுறோம், நம்ம இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம். அங்கே வந்து எத்தனை கொடுத்தோம், 4 கொடுத்தோமா, இங்கே வந்து 5 கொடுத்துடலாமா, 5 கொடுத்துக்குவோம். 4ஐயும் 5ஐயும் என்ன பண்ண போகிறோம், சமப்படுத்த போகிறோம். 4ஐயும் 5ஐயும் ஒப்பிடும்போது என்ன வரும், 4 4 கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, எக்ஸுக்கு கிட்ட 2 இருக்குது. அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஒய் ப்ளஸ் 60 ஒய்ன்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து மைனஸ் 60ன்னு இருக்குது. அப்போனா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. புரியுதா மாணவர்களே? ஒப்பிடும்போது ரெண்டும் வந்து என்ன வரும், அந்த எக்ஸுங்கிற இடத்துல 2 இருக்குது, ஒய்ங்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது, மைனஸ் 60 அப்படிங்கிறது. அப்படின்னா மைனஸ் 1ன்னு அர்த்தம். அவ்வளோதான் மாணவர்களே. ரொம்ப எளிமையான கணக்கு. கொஞ்சம் திங்க் பண்ணி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.